My dear students, good afternoon everybody. Actually, today we discuss about the topic magnetic properties அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா தமிழில் பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்புகள் அப்படின்னா தமிழில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் காந்த பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். காந்த பண்புகள் ஓகேங்களா. இந்த காந்த பண்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் மேக்னெட்டுக்கு இருக்கும். அதேமாரி ஆல் மெட்டீரியல்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே இருக்கும். பட் இட் இஸ் நாட் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் சேம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பார் மேக்னெட் ஹேவிங் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் போல் ஸ்ட்ரென்த்து, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் ஸ்ட்ரென்த் இஸ் 2m அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். ஸோ தட் ஆல் மெட்டீரியல்ஸ் இங்கே படிங்க பாருங்கள், ஆல் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் மேக்னெட்டிக் இன் நேச்சர். எல்லா மெட்டீரியலுக்குமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு இட் இஸ் நாட் சேம் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஷோராக சொல்ல முடியாது. மேக்னெட்டிக் நீடிலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஐ மீன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்கேஸ் அது எப்படி சொல்கிறது, ஹவு கேன் ஐடென்டிஃபை தட் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஐ சே தட் திஸ் இஸ் த பார் மேக்னெட் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் நீடிலுக்கு என்ன அரௌண்ட் மேக்னெட்டிக் நீடில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அரௌண்ட் த மேக்னெட்டிக் தட் இஸ் பார் மேக்னெட் இஸ் ஆல்சோ ஹேவிங் வாட் ஹேப்பன் பார் மேக்னெட் தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ தட் ஹியர் என்ன சொல்லலாங்க, லைக் தட் ஒரு ரவுண்ட் மேக்னெட் எடுத்துக்கிறீங்க, ரவுண்ட் மேக்னெட். இந்த ரவுண்ட் மேக்னெட் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா லெசன் ஸ்டார்டிங்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இது மாதிரி இந்த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் இருந்தாலும், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்தாலும், இப்போ ஆல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் என்னது ஒரே மாதிரியான நேச்சர் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஐ மீன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், பட் ஆனால் அதோட அளவு வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். பண்புகள் தான் அதை பொறுத்து என்ன சொன்னால் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பண்புகள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. So in order to differentiate one magnetic material from another, some basic parameters are used there. இப்போ some basic parameter அப்படின்னா அடிப்படை பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். some basic parameter அப்படி some basic parameters என்ன பண்புகள் கூட சொல்லலாம், அது குறியீடுகள் அல்லது அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஜஸ்ட் அஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டின் தியரி கொஸ்டின்ஸு. ஆக்சுவலாக இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் கான்செப்டபிள் கொஸ்டின்ஸ் தான். தீஸ் ஆல் ஆர் த கான்செப்டபிள் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். மேக்னடைசிங் ஃபீல்டு, மேக்னடைசிங் ஃபீல்டுனா என்ன தமிழில் எழுதிக்கிங்க, காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்கிறோம். காந்தமாக்கும் புலம்னா என்ன அர்த்தம், த மேக்னெட்டிக் ஃபீல்டு விச் இஸ் யூஸ்டு டு மேக்னடைஸ் ஆஸ் எ சாம்பிள் ஆர் ஸ்பெசிமன் இஸ் கால்டு மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அல்லது ஹவு கேன் இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் சார் அப்படின்னா, லெட் பி கன்சிடர் எனி ஒன் ஆஃப் த பார் மேக்னெட் ஆர் எனி ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பார் மேக்னெட் அப்படின்னா திஸ் இஸ் அரவுண்ட் த பார் மேக்னெட், அரவுண்ட் தி பார் மேக்னெட் த மேக்னெட் இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். Okay, we can a small piece of iron piece, a small piece of iron is placed here. The iron வந்து particular distanceல இங்கே place பண்ணுறோம், neighboring distance. அந்த particular neighboring distanceக்குள்ளே வந்தால் தான் வந்து என்ன ஆகும், the iron should be getting some amount of magnetic field energy அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the magnetic field which is used to magnetize அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஆகுது, this ordinary material வந்து என்ன ஆகுது, magnetized மெட்டீரியலாக மாறுது. A sample or specimen is called magnetizing field. அந்த பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இட் ஷுட் பி என்னது மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் த அயன் பீஸ் வந்து என்ன ஆகாது, இட் இஸ் ஆர்டினரி அயன் பீஸாக தான் இருக்கும். அது எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னடைசிங் மெட்டீரியலாக மாறுதுன்னா இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரெசன்ட், இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரெசன்ட், இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு மேக்னடைசிங் மெட்டீரியலாக மாறிடும். அது என்னது, அதாவது காந்தமாக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறிடும். இன்கேஸு த ரிமூவ் த அயன் ஃப்ரம் த மேக்னெட்டிக் ஃபீல்டு,
the remove the ion from the magnetic field means what? In case inside the magnetic field இருந்து என்ன பண்ணுறோம், we replace it அப்படின்னு சொல்கிறோம். we replace என்ன பண்ணுறோம், அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். எதை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், the ion piece ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். எங்கிருந்து, inside the magnetic field இருந்து, inside the magnetic field, inside the magnetic field இருந்து a small piece of ions நம்ம என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், அங்கே வந்து என்ன இருக்காது, இந்த அயன் பீஸ் வந்து ஆர்டினரி அயன் பீஸாக மாறிடும், ஆர்டினரி அயன் பீஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் நாட் ஹேவிங் மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன இருக்காது, நவ் மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்காது. இப்போ இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா அது எங்கே போய் இருக்கணும், இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரியுது எல்லாத்துக்கும். மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படிங்கிறத ஆல்சோ என்ன சொல்லலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கூட என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் வெக்டர் குவான்டிட்டி இஸ் நத்திங் பட் போத் ஸ்கேலர் அண்டு both not scalar, both magnitude and direction, both magnitude and direction, so that it should be in the vector quantity அப்படின்னு சொல்கிறோம். its unit is ampere meter power minus 1 அப்படின்னு சொல்கிறோம். it is denoted by the symbol h vector அப்படின்னு சொல்கிறோம். it is a unit. ஓகேங்களா, இது வந்து ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம், அதர்வைஸ் 3 மார்க்லேயும் கேட்கலாம். ஓகேங்களா, இந்த am power minus 1 இருக்கு இல்லையா, அதை அன்லைன் பண்ணிக்கிங்க, அது 1 மார்க் கொஷன்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பர்மியபிலிட்டின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எழுதிக்கிங்க தமிழில். மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டின்னா இட் இஸ் என்ன சொல்கிறோம், பர்மியபிலிட்டினா பர்மிட் பண்ணுறது. நம்பர் ஆஃப் லைன்ஸ் இதில் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ரெடி வி ஸ்டடிட் இன் ஃபஸ்ட் லெசன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியான்னு படிச்சிருக்கோம் இல்லையா, காஸ் லாவில் படிச்சிருப்போம் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிச்சிருப்போம். Like that here the magnetic permeability is the measure the ability of the material to allow the passage of magnetic field lines through it அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எழுதுனா போதுங்கண்ணே. இது வரைக்கும் த்ரூ இட் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இல்லையா, இது வரைக்கும் எழுதலாம். அல்லது measure the capacity of the substance to take the magnetization or degree of penetration அப்படின்னு சொல்கிறோம். பெனட்ரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஊடுருவும் தன்மை. தமிழில் பெனட்ரேஷன்னா ஊடுருவும் தன்மைன்னு சொல்லலாம். இங்கே வந்து பெர்மியபிலிட்டி இஸ் த மெஷர் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னா என்னது, ஹவு மெனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது எப்படி என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா we consider this is one of the magnet, here also another one of the magnet is present. ஓகே, here என்ன ஆகும், நம்பர் ஆஃப் லைன்ஸ், நம்பர் ஆஃப் பாசிங் த்ரூ லைன்ஸ் இஸ் பாசிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, one magnet to another magnet, from one magnet to another magnet how many number of lines are passing through அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், we can identify it. Okay, that is the magnetic permeability is the measure the ability of the material. ஓகேங்களா, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸை பொறுத்து தான் அதனுடைய எபிலிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அதனுடைய கெப்பாசிட்டியை மெஷர் பண்ண முடியும், எபிலிட்டியை மெஷர் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்பிட்வீன் த டூ மேக்னெட், இன்பிட்வீன் த டூ மேக்னெட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மினிமம் சொல்கிறோம். இன்கேஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் மேக்ஸிமம் மீன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட் தட் இஸ் இன்பிட்வீன் டூ மேக்னெட்டிக் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இன்பிட்வீன் டூ மேக்னெட் இட் சுட் பி மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கங்க. இதை அன்லைன் பண்ண தேவையில்லை, இந்த 4 லைன்ஸ் அப்படியே என்ன பண்ணிங்க அன்லைன் பண்ணிக்கங்க. இதை வந்து என்ன பண்ணிங்க, கொஷின்ஸ் வந்து நீங்கள் 2 இதாக பிரிச்சிக்கங்க. என்னென்னா ஒன்றா இது வரைக்கும் எழுதலாம், அதர்வைஸ் இதுலேருந்து என்ன பண்ணலாம், இது வரைக்கும் எழுதலாம். ஓகேவா, த மெஷர் த கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு டேக் த மேக்னடைசேஷன் ஆர் டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் அப்படின்றோம். பெனட்ரேஷன்னா ஊடுருவும் தன்மை முதல்லயே சொன்னேன். த பெனட்ரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு த்ரூ த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி இஸ் த மெஷர் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். டு அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன அர்த்தம், அண்டர்லைன் பண்ணிக்க தயவுசெய்து. அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து எல்லாமே தேரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வந்து கொஞ்சம் தேரி தான், பட் கான்செப்டுவல் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இன்கேஸு இது ஃப்ரீ ஸ்பேஸ்னு என்ன அர்த்தம், வெற்றிடம்.
சரியா. இன் ஃப்ரீ ஸ்பேஸ் த பர்மிபிலிட்டி ஆர் அப்சல்யூட் பர்மிபிலிட்டி இஸ் டினோட்டட் மியூ நாட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. மியூ நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம லஸ்கில் இதில் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைனில் இது மியூ நாட்டோட வேல்யூ வந்து இல்லையா கேஸ் ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. மியூ நாட் ஈக்குவல் டு 4π × 10⁻⁻7 ஹென்ரி பவர் மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஃபார் எனி அதர் மீடியம் பொறுத்த வரைக்கும்னா மியூ நாட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸ். வெற்றிடத்தில் மியூ நாட் கன்சிடர் பண்ணலாம் பர்மிபிலிட்டி. மீடியம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்கிறோம். சரியா. மீடியம்னா என்ன அர்த்தம், இப்போ வெற்றிடம்னா இங்கே ஏர் சொல்லலாம். இது மீடியம் சொல்கிறப்ப என்னது, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு அயனுக்கும் ஒரு மேக்னெட்டுக்கும் என்ன பண்ணுறோம், ஹவு மெனி நம்பர் ஆஃப் லைன்ஸ், அல்லது ஒரு பார் மேக்னெட் அந்த பார் மேக்னெட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்ட்டு. இதே கேஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் கன்சிடர் பண்ணுறப்போ அது மியூ நாட்டு. மீடியத்தில் கன்சிடர் பண்ணுறப்போ மியூ அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டையும் ரிலேட் பண்ணுறோம். தட் இஸ் ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். த ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி மியூ ஆர் இஸ் டிஃபைன்ட் as the ratio between absolute permeability of the medium to permeability of the free space அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கூலும்ஸ் லாவிலையும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூலும்ஸ் லா படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த கொஸ்டின் டாபிக் இருக்கான்னு பாருங்கள். பட் பழைய சிலபஸில் வந்து லாஸ்ட் இயர் சிலபஸில் வந்து இது வந்து இதை மட்டும் தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. இதை மட்டும் தனியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டினில் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டின்னு கேட்பாங்க. வாட் இஸ் ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி, தட் இஸ் மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட் அப்படின்னு ரிலேட்டிவ் எழுதணும். மியூ டிவைடட் பை மியூ நாட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டின்னு சொல்லணும். சரியா. இன்கேஸ் த ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி மியூ ஆர் இஸ் டிஃபைன்ட் as the relation, that is ratio between absolute permeability and the medium of the permeability of the free space அப்படின்னு சொல்லி எழுதலாம். சம்டைம்ஸு இதையே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வாட் இஸ் த பர்மிபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா. அப்போ எப்படி எழுதுவீங்க, இந்த 3.29 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 3.29 ஈக்குவேஷன் இருக்கா, அந்த ஈக்குவேஷன் அப்படியே ஒரு தடவை பாருங்கள். மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட் இருக்குது. மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட் இருக்குது. இப்போ என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்கிறேன்னா ஐ டோல் தட் வாட் இஸ் ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டினா மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட் எழுதிடுவீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்கேஸு உங்களை நீங்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் அப்சல்யூட் பர்மிபிலிட்டின்னு கேட்கலாம், அல்லது வாட் இஸ் பர்மிபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா. அப்போ எதை கேட்டாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மியூ நாட்டை மட்டும் கேட்டாங்கன்னா இந்த மியூ நாட்டை இங்கே கொண்டு போயிட்டு இந்த மியூ ஆரை என்ன பண்ணணும் இங்கே கொண்டு வரலாம். இன்கேஸ் மியூ மட்டும் கேட்டாங்க வாட் இஸ் மியூ நாட்டு முதல்ல சொல்லிட்டேன். மியூ அப்படிங்கிறது என்னது, மீடியத்தில் பர்மிபிலிட்டி வேல்யூ. அது கேட்குறப்ப என்ன பண்ணணும், மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட் அப்படின்னு சொல்லணும். மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட் அது எழுதணும். அப்போ இது எப்படி எழுதணும் சென்டென்ஸு, த ப்ராடக்ட் ஆஃப் மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட், த ப்ராடக்ட் ஆஃப் மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட். ஏன்னா நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பர்மிபிலிட்டிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின்னு. பட் அதுலேயே வந்து எத்தனை 3 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா 4 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா. இதுதான் வந்து கொஸ்டின் இன்சைட், அதாவது இன்டீரியராக கேட்குறது இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட்டு மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு போயிடுவீங்க. இந்த ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டினா மியூ ஆர் எழுதிடுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மாட்டை டோல்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் காதில் வாங்குங்க. ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மியூ ஆர் இஸ் நத்திங் பட்டு மியூ பை மியூ நாட் எழுதிடுவீங்க. வாட் இஸ் மியூ அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படியே கேட்பாங்க கொஷினில் வாட் இஸ் மியூன்னு சொல்லிட்டு கேட்பான். கொஷின் என்ன எப்படி தெரியுமா டைப் பண்ணுவான் பப்ளிக்கில், வாட் இஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மியூ அப்படின்னு போட்டுட்டு கொஷின் மார்க் வச்சு டாட் வச்சுருவான். மியூனா என் டக்குன்னு உனக்கு அந்த நேரம் ஞாபகம் வராது. மியூனா எங்கே படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது என்ன பண்ணு, இந்த ஃபார்முலாவை அதுக்கு தான் படிச்சுக்கணும். ஃபார்முலாவை படித்தா என்ன பண்ணிக்கலாம், மியூ ஆர் கேட்டாலும் ரிலேஷன் வித் த ரேஷியோ பிட்வீன் மியூ பை மியூ நாட் எழுதலாம். இன்கேஸு மியூ நாட் கேட்டாலும் என்ன பண்ணிக்கலாம், மியூ ஆரை இங்கே டிவைட் பண்ணி எழுதலாம். மியூ கேட்டாலும் என்ன பண்ணோம், த ப்ராடக்ட் ஆஃப் மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட் எழுதணும். இது எப்படி கேட்டாலும் ஆல்டர்னேட் பண்ணி எழுதி தெரிஞ்சிங்கன்னா ஓகே. அதுங்க வந்து ஒரு 2 3 மார்க்கோ அல்லது ஒரு 3 மார்க்கோ அல்லது ஒரு 1 மார்க்கோ எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் இஸ் என்னது, இந்த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்துலேயும் கேட்கலாம். ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த வேல்யூ கொடுத்துட்டு
சம் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ the என்ன சொல்கிறது ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, த ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி ஆஃப் டைமென்ஷன் லெஸ் நம்பர் ஹேஸ் என்னது நோ யூனிட்ஸ். இந்த ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி மியூஆர் இருக்கு இல்லையா, இந்த மியூஆருக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா டைமென்ஷன் லெஸ் இல்லை. இப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னென்னா LT⁻⁻1 ஃபஸ்ட் லெசனில் அல்லது லோயர் கிளாஸில் 11th நீங்கள் படிச்சிருக்கீங்க. வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா LT⁻⁻1. அப்புறம் ஆக்சலரேஷனுக்கு எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ m⁻0 L⁻1 T⁻⁻2 எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா. டைமோட டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் Tலாம் படிச்சிருப்பீங்க. பட் ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா டைமென்ஷனல் நம்பர் கிடையாது, அதுக்கு நோ யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். நோ யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ் ஏர் ஆர் வேக்யூம் இது மியூஆரோட வேல்யூ 1. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மியூஆர் வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு தெரிஞ்சுக்கிங்க. மியூஆர் ஈக்குவல் டு 1 எங்கே அப்படின்னா என்னது ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டியோட மியூஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது என்ன பண்ணீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் அனதர் ஒன் டாபிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டைட்டில்லையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டினா என்ன அர்த்தம்? வால்யூம்ஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் சொல்கிறோம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் சொல்கிறோம். அதேமாதிரி இன்டென்சிட்டிங்கிறது மேக்னடைசேஷன் இன்டென்சிட்டின்றோம். எனி பல்க் மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்க கிவன் இதை பாருங்கள். எனி பல்க் மெட்டீரியல் எனி ஆப்ஜெக்ட் ஃபைனைட் சைஸ் இதான் ஒரு பல்க் மெட்டீரியல் கன்சிடர் பண்ணுறோம். கண்டைன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஒரு அயனை எடுத்துக்கிங்களேன், அயன் பீஸ் எடுத்துங்க. இந்த அயன் பீஸ் ஹேவிங் ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஆட்டம்னா ஹியர் மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் டெஃபினட்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், அது நம்ம கண்டிப்பாக தெரியும். Inside the nucleus protons and electrons are there and electrons are revolving around the nucleus. So each atom consists of electrons which undergo the orbital motion அப்படின்னு சொல்கிறோம். அது யாராவது தெரியாமல் இருக்கீங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? My dear students, try to understand now. Each atom having number of protons, number of neutrons, number of electrons. The protons and electrons are present inside the nucleus. ஓகேவா, protons and neutrons are present inside the nucleus. நியூக்ளியஸ் போட்டேன், ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்குது ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். சார் ஓகேவா. இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், இந்த மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது என்ன மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் பாருங்கள். லிசன். Any bulk material, that is iron piece, we consider any object finite distance contains the large number of atoms இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். Each atom consists of electrons which undergo the orbital motion அப்படின்னு சொல்கிறோம். Due to orbital motion, the electron has magnetic moment which is vector quantity அப்படின்னு சொல்கிறோம். வெக்டர் குவான்டிட்டின்னு என்ன அர்த்தம்? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனோட என்ன ஆகுது, இட் ஷுட் பி ரொட்டேஷன் சொல்கிறோம். சரி, ஒரு சர்க்குலர் பார்த்து ரொட்டேஷன் ஆகும், எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேஷன் ஆகுன்னு சொல்கிறோம், எந்த டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகுதுங்கிறது என்ன பண்ணலாம், எலக்ட்ரானை சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ தட் இன் ஜென்ரல் தீஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் orient randomly. ஸோ therefore the net magnetic moment is 0 அப்படின்னு சொல்கிறோம். The net magnetic moment is 0 per unit volume of the material. இந்த கொஷினை மட்டும் நீங்கள் இந்த டாபிக் எப்படி அனலைஸ் பண்ணி வைங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம சிலபஸ்லேயே லாஸ்ட்டு ஒரு 2 or 3 பேஜஸில் இந்த டாபிக் வருது. அப்போ நம்ம அதாவது சர்க்குலரில் ரொட்டேஷன் ஆகிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேஷன் ஆகிறப்ப அங்கே வந்து என்னது சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிறப்ப என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஒரு இடத்துல ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆக நம்ம படிச்சிருக்கோமா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்? ஜஸ்ட் ட்ரை. இந்த செகண்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் நத்திங் பட் வாட், ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் நத்திங் பட் வாட், எலக்ட்ரிக் கரண்ட்னு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் இன் ஏ சர்க்குலர் பாத் அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் எது அப்படின்னா, இப்போ நீங்கள் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஃபோனுக்கு மேலே அல்லது கீழே டவுன்வர்ட்ஸில் இன் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் மீன்ஸ் இப்போ இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக என்ன அர்த்தம், இது எந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக, இந்த பிளேனுக்கு இதான் பிளேன் வச்சுக்கிங்க. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக என்ன அர்த்தம், இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் அவுட் சைட் அல்லது ஃபோன்லேருந்து இன்வர்டு, அந்த வட்டத்துலேருந்து வெளியில் அல்லது அந்த வட்டத்துலேருந்து உள்ளே. ஓகேவா, அங்கே இருக்க என்ன இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். சரியா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சொல்கிறோம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது இந்த நம்பர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் 0 per யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் ஜஸ்ட் நவ் இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணே? இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, மறுபடியும் நான் தூரம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஜென்ரலாக வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் நத்திங் பட் கரண்ட்டு. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஆட்டம் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்குது? இன்சைடு த நியூக்ளியஸ் இருக்குது. அவுட் சைடு வந்து என்ன பண்ணுறேன், எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆகுமா இல்லையா? அதுதான் என்னுடைய கொஷின். ஓகே. அப்போ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கண்டினியூஸ்லி பாசிங் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ, எலக்ட்ரிக் கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன்